அதற்கு பாக்கியராஜ் ஆமா எல்லோரும் அப்படித்தானே கூப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க என்று கூறியுள்ளார். உடனே அந்த நபர், யோ அது கவண்டமணி இல்லையா, கவுண்டர் மணி, அந்த ஆளு பேரு என்று கூறியுள்ளார். நாடகங்களில் டக்கு டக்குன்னு கவுண்டர்களை எடுத்து விடுவானாம். நாடக முடிவில் மக்களை சிரிக்க வைக்க திடீர்னு ஒரு கவுண்டரை எடுத்து விட்டு எல்லாரையும் சிரிக்க வைப்பான். எப்போ கவுண்டர் விடுவானே தெரியாது, அதனால எல்லோரும் கவுண்டர் மணின்னு கூப்பிடுவோம்னு சொன்னார். அதை கேட்ட பாக்கியராஜ் அவர்கள், நீங்க சொல்லும் போது கவுண்டர் மணி என் காதில் கவுண்டமணி என்று விழுந்ததால் நான் கவுண்டமணின்னு எழுதி கொடுத்து விட்டேன் என்று கூறியிருக்கிறார். இதுதாங்க கவுண்டர் மணியா இருந்த நம்மளுடைய கவுண்டர் மணி இப்போ கவுண்ட மணியா ஆனது. சுவாரஸ்யமான கதை இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.